हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। மகாபாரதத்தினுடைய கடைசி கட்டம். மகாபாரதத்தை முடிச்ச உடனே பாண்டவர்களுடைய ஸ்வர்காரோகணத்தோட மகாபாரத கதை பூர்த்தியாருது. பாண்டவர்கள் அங்க ஸ்வர்காரோகணம் பண்ற சமயத்துல தான் வியாசாச்சாரியால் மகாபாரதத்தை எழுதி அதன் தொடர்ச்சியாக கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு அதெல்லாம் ஒரு தனி சரித்திரம். பாகவதத்தையும் எழுதி முடிக்கிறார். இந்த மகாபாரதம் எழுதி முடிச்ச உடனே சமஸ்த ரிஷிகளும் பிரத்யக்ஷமாயிட்டார்கள். வியாச பகவானுடைய எதிரில் பிரத்யக்ஷமாகி வியாசரை கொண்டாடுறார்கள். மகாபாரதம்ங்கிறது என்ன சாமான்யமான விஷயம் இல்லையே. பெயர்பட்ட புண்ணிய கிரந்தம் மகாபாரதம். மகாபாரதத்துல இல்லாதது ஏதாவது காண முடியுமா இனி லோகத்துல? என்ன வேணும்னாலும் மகாபாரதத்துல இருக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு சிருஷ்டி தான். மகாபாரதத்தை சிருஷ்டி பண்ணிருக்கார். அப்படி மகாபாரதத்தை சிருஷ்டி பண்ண உடனே வியாசாச்சாரியால ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு முனி ஜனங்கள் எல்லாம் என்னென்ன ரிஷிகள் நம்ம கேள்விப்பட்டோமோ, இந்த பீஷ்ம முக்தியும் போது எவ்வளவு ரிஷி பேரை சொன்னோம், அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிக்க வேண்டியது. அந்த ரிஷிகள் அத்தனை பேருமே வந்து வியாசரை உட்கார வச்சு அவருக்கு புஷ்பமாரி பொழிஞ்சு அவருக்கு பூஜிக்கிறார்கள். நமோ நமஸ்தே பரமேஸ்வராய த்ரயம்பகாயைவ நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே புவனேஸ்வராய த்ரிலோச்சனாயைவ நமோ நமஸ்தே த்வமேவ தேவாசுரமர்த்ய ரூபம் த்வமேவ சர்வம் கில தேவதேவா சனாதனோ விஷ்ணுः அசிந்த்யமூர்த்திः தவ ஸ்வரூபம் நஹி சம்சயோ நஹ நமோ நமஸ்தே. நீங்களே பரமேஸ்வரன். நமோ நமஸ்தே பரமேஸ்வராய. இந்த திரிபுவனத்துக்கும் நீரே ஈஸ்வரன். த்ரயம்பகாயைவ நமோ நமஸ்தே த்ரிலோச்சனாயைவ நமோ நமஸ்தே. ரிஷிகள்லாம் வியாசரே தான விஷ்ணு, நாராயணனே தான வியாசராக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த வியாசாச்சாரியால உட்கார வச்சு நீரே சர்வமும், அந்த வைகுண்டபதியான விஷ்ணுவே உங்கள் ஸ்வரூபமாக தான் இருக்கார். ஸ்வரூபம் நஹி சம்சயோ நஹ. அப்பேற்பட்ட நீங்கள் இது என்ன சாமான்யமா? மகாபாரதம் பண்றதுங்கிறது என்ன சாமான்யமா? இதுல இல்லாத விஷயம் உண்டா? இதுல இல்லாத தர்மசாஸ்திரம் உண்டா? அர்த்த சாஸ்திரம் உண்டா? எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டேன். அப்பேற்பட்ட நீரே நாராயணனே, ஸ்வயமே நாராயணன் அல்லவா நீங்கள்? குணத்ரயாதீத நிஜஸ்வரூப சமாஹிதாத்மா பதரி வனாந்தே நாராயணோபி ஸ்வயமேவ பாதி நராக்ரஜோந்தர்ஹதி யோகனிஷ்டா நாராயணோபி ஸ்வயமேவ பாவி. நீங்களே ஸ்வயமே நாராயணன். உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? ஒரு கால் பிரம்மாவுக்கு ஏதாவது சிருஷ்டியில ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுட்டா உங்களுடைய மகாபாரதத்தை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அழகா சிருஷ்டிய பத்திலாம் சொல்லியிருக்கீர். ஒரு கால் ருத்ரனுக்கு ஏதாவது சம்ஹாரத்துல ஏதாவது டவுட் வந்துடுத்துனா உங்களுடைய மகாபாரதத்தை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சம்ஹாரத்தையும் அழகா வர்ணிச்சுட்டீர்.
காக்கிற தெய்வம் நீரே ஸ்வயமே நாராயணனாகவே இருக்கிறதுனால எப்படி காக்கணுங்கிறதையும் மகாபாரதத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டோம். இப்படி மும்மூர்த்திகளும் நீங்களே அல்லவா? அத்தகைய தெய்வம் இல்லையா? உங்கள் ஞான கலாவதாரம் அப்படின்னு சொல்லுவா வியாசாவதாரத்தை. அந்த ஞானத்தை இந்த லோகத்துக்கே கொடுத்த ஜகத்குரு நீங்கள் விபாகம் பண்ணாத போனால் இனி அவ்வளவு பெரிய ஸ்ருதி வேதம், அந்த வேதத்தை நீ யாராவது எடுத்து படிக்கணும்னு நினைப்பாளா, இல்லை அதை அத்தியனம் பண்ணணும்னு நினைப்பாளா? அத்தகைய வேதத்தை விபாகம் பண்ணி ரிக் யஜுர் சாம அதர்வம் இப்படி விபாகம் பண்ணி கொடுத்தவரே நீங்கள் தானே. நீங்கள் கொடுத்ததுனால அல்லவோ இன்றைக்கும் லோகத்துல ஜனங்கள் எல்லாம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ண போறா. உங்களுக்கு என்னைக்கும் ஜெயம். ஜிதம் 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 தே ஜித காம கோபோ ஜிதேந்திரியஸ்துவம் ஜித சர்வலோகஹ ஜிதோ ஹி வைகுண்டபதிஸ்த்வயைவ சுராசுரைரப்ய ஜிதஹ பராத்மா. ஜிதம் ஜிதம் காமம் கோபம் இது ரெண்டுத்தையும் ஜெயிச்சுட்டீர். ஜிதம் ஜிதம் ஜித காம கோபஹா ஜிதேந்திரியா இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டீர். ஜிதேந்திரியா ஜித சர்வலோகா இந்த சர்வலோகத்தையும் ஜெயிச்சுட்டீர். அந்த வைகுண்டபதியே ஜெயிச்சிட்டீரே, அப்பேற்பட்ட நாராயணனே நீர் அல்லவா? ஜிதோஹி வைகுண்டபதிஸ்த்வயைவ நாராயணே நாபி நிஷேவிதோபி நாராயணஸ்துவம் முனிவேஷதாரி. முனிவேஷத்துல வந்த நாராயணனே நீங்கள். நாராயணஸ்துவம் முனிவேஷதாரி. உங்களுக்கு சமம் இனி இந்த லோகத்துல யாராவது உண்டா? உங்களுக்கு சமானம்னு ஒருத்தர் சமானம்னே சொல்ல முடியாது. அப்புறம் தானே இனிமே உங்களுக்கு மேலன்னு ஒருத்தர். உங்களுக்கு சமானமே யாரும் இல்லையே இந்த லோகத்துல. அப்பேற்பட்டவராக நீங்கள் இருக்கீர். ஒரு கால் கண்ணு தெரியாதவனுக்கு கூட உங்களுடைய கிருபையினால கண்ணு தெரிஞ்சுடுறது. கண்ணே தெரியலன்னு நினைச்சோம், வியாச பகவான் ஒரு கிருபை பண்ணிட்டார்னா, ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார்னா உடனே கண்ணு தெரிஞ்சிடுறது. உடனே புராணங்கள் எல்லாம் எடுத்து பாகவதமோ ராமாயணமோ மகாபாரதத்தையோ படிக்க ஆரம்பிச்சிடுறான். வாயே பேச முடியாது அப்படின்னு நினைச்சா, ஒரு ஊமையோ அப்படின்னு நினைச்சா, கடைசியில வியாச பகவானுடைய கட்டாட்சத்தினால அவன் வாய் பேச முடியாதவன் கூட பேச ஆரம்பிச்சுடுறான். நன்னா பிரவச்சனம் உபன்யாசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பேற்பட்ட காருண்யம் உங்களுடையது. ஒரு கால் பல பாபங்கள் ஜன்ம ஜன்மாந்தரமாக பல பாபங்கள் பண்ணி அதனால ராஜதண்டனை அனுபவிக்க வேண்டியவன் கூட ராஜதண்டனை அனுபவிச்சுருக்கிறச்சே உங்களுடைய கட்டாட்சத்தினால அவன் ஒரு க்ஷணம் உங்களுடைய பாதார விந்தத்தை நினைச்சிட்டான்னா அவனுடைய சர்வ பாபமும் விலகி அவனுக்கு நீங்க உத்தம கதியை கொடுத்துடுறீர். உங்களுடைய கட்டாட்சத்தினால தானே இது அத்தனையும் நடக்கிறது. காது தெரியாதவன், காது கேட்காதவனுக்கு கூட காது நன்னா கேட்டுறது. ஏன்னா உங்க கட்டாட்சத்தினால நீங்கள் இவன் சித்த பாகவதம் கேட்டா தேவலையே, பாரதம் கேட்டா தேவலையே அப்படின்னு நீங்க ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டேன்னா உடனே அந்த செவிடன் கூட நன்னா பாரதம் கேட்க ஆரம்பிச்சிடுறான். அந்தோபி திருஷ்டிம் லபதே மகாத்மன் ஸ்ருணோதி நூனம் பதிரோபி லோகா மூகோபி ஸ்பஷ்டமஹோ ப்ரவீதி தபோ நிதேஹே அத்கிருபயைவ நூனம். கிருபையைவ நூனம். உங்க கிருபையினால இது அத்தனையும் நடந்துடுறது. அப்பேற்பட்ட நீங்கள் இந்த ஜகத்துக்கே நீங்கள் தான் குரு. ஏன்னா நீங்கள் காட்டாத போனா இந்த கிருஷ்ணன் யாருன்னு தெரியுமா இந்த லோகத்துக்கு? அவதாரங்கள்லயே சிறந்த சிரேஷ்டமான அவதாரம் உம்முடைய அவதாரம் தான் இப்படின்னு ரிஷிகள்லாம் வியாச பகவானை கொண்டாட அந்த ரிஷிகளுடைய பூஜையெல்லாம் ஏத்துக்கிறார், கம்பீரமா ஏத்துக்கிறார். ஏன்னா பகவான் இல்லையா, நல்ல கம்பீரமாவே ஏத்துக்கிறார். பிறகு கொஞ்ச நாட்கள் ஆச்சு. ஆன பிறகு கலி எப்போ பகவான் அந்தர்தானம் ஆயிட்டானோ, இனி பாண்டவர்களும் ஸ்வர்காரோகணம் பண்ணிட்டாலோ அந்த சமயத்துல கலி ஆரம்பிச்சுடுது. வியாச பகவான் கங்கையில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கறச்சே இதே முனிவர்கள் எல்லாரும் வந்து கூடி இருந்து வியாச பகவானை தரிசிக்கணும்னு வந்தார்கள். வியாச பகவான் பார்க்கிறார், என்ன விஷயம், இத்தனை பேரும் சேர்ந்து வந்திருக்கேளே என்ன விஷயம்னு கேட்டதும்
பிரபு நாங்கள்லாம் கிளம்புறோம், பிரம்மலோகத்துக்கே போயிடுறோம். ஏன்னா ரிஷிகள்லாம் பிரம்மலோகத்துல தானே இருப்பா. பிரம்மலோகத்துக்கே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? சரி, தாராளமா போங்கள். தாராளமா போங்கள்னு சொல்றீங்களே, ஏன் போகணும்னு நினைக்கிறோன்னு கேட்க கூடாதா? நீங்கள் சொன்னா கேட்கிறேன். பகவான் சொல்றார், நீங்கள் சொல்லுங்கள், சொன்னா கேட்கிறேன். என்ன விஷயம்? பிரம்மலோகத்துக்கு எதுக்கு? வரப்போறது கலி. கலியாவது கலி வந்தாச்சு. என்னது இன்னும் வரப்போறது? வந்தாச்சு கலி. இந்த கலியில இனிமே இருக்க முடியுமா? வாழ முடியுமா? நம்மளை போல சாதுக்களோ ரிஷிகளோ வாழ முடியுமா? எங்க பார்த்தாலும் லோகாயுத்தம் வந்துடும். ஜனங்களுக்கெல்லாம் அதிருப்தி ஏற்பட்டுடும். தர்மத்துல அதிருப்தி ஏற்பட்டுடும். என்ன தர்மத்தை பார்த்தாலும் என்ன பெரிய தர்மம், சர்தான் போ அப்படின்ட்டு போயிடுவா. எதை பார்த்தாலும் கேலி பண்ண தோணும். நாஸ்திகம் வளர்ந்துடும். எந்த தர்மத்திலையுமே நம்பிக்கை போயிடும். ஒரு கால் பிராயஷ்சித்த தர்மத்துல வேணா கொஞ்சம் நம்பிக்கை இருக்குமே தவிர அதுவும் போயிடும். நாளடைவில் அதுவும் போயிடும். ஏதோ பிராயஷ்சித்தம்னு ஒன்று இருக்கே, அதை வேணா செய்வோமா அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு பிராயச்சித்தமாவது அதை செஞ்சாப்புல எல்லாம் தீந்துடுமோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுமே. இந்த கலியில வாழ முடியுமா? இனி நம்மளால வாழ முடியுமா? இதை நினைச்சாலே பயமா இருக்கே. அம்மாடியோ, இந்த கலியை நினைச்சாலே பயமா இருக்கே. இனி இந்த கலியில வாழறதுங்கிறது வேற ஒண்ணு உண்டான்னு, அதனால நாங்கள்லாம் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே கெடுக்குன்னு சிரிச்சார் வியாச பகவான். சிரிச்சுண்டே சொல்றார், கலி சாது. உடனே ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார். இது எல்லாத்துக்குமே கலி சாது. இது கலி சாதுவா? ஒருத்தர் பார்த்துட்டார்கள். ரிஷிகள்லாம் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிறார்கள். கலி சாதுவாவது என்ன பகவான் இப்படி சொல்றாரே? கலி சாதுவா? என்ன பிரபு, நாங்க எதை நினைச்சுட்டு பயப்படுறோமோ கலி வருது, நீங்க இருக்கவே கூடாது, கிளம்பி எங்கேயாவது போயிடணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கச்சு, நீங்க கலி சாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை எங்களுக்கு விவரிங்களே. என்ன, எந்த விதத்துல கலி சாது? எதுக்காக நீங்கள் கலிய நினைச்சு பயப்படுறீர்கள்? வியாச பகவான் கேட்கிறார், என்ன பயம்? கலிய பார்த்து என்ன பயம் உங்களுக்கு? கலி சாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, கலியில தான் கிருத்தயுகத்துல தியானம் பண்ணி பகவான் அடைய முடியும். திரேதா யுகத்திலேயோ யஜ்ஞம் பண்ணி பகவான் அடைய முடியும். துவாபர யுகத்திலேயோ நிறைய பூஜை அர்ச்சனை இதெல்லாம் பண்ணி பகவான் அடைய முடியும். கலௌத ஹரி கீர்த்தனா. ஆனா இந்த கலியிலையோ எத்தனை அஸ்வமேதமோ எத்தனை வாஜபேயமோ என்னென்ன யஜ்ஞங்கள் உண்டோ, யாகங்கள் உண்டோ, தர்மங்கள் உண்டோ, என்னென்ன புண்ணியங்கள் உண்டோ, என்ன பலன்கள் உண்டோ அத்தனையுமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஒரு நாம சங்கீர்த்தனத்தினால இது அத்தனையும் கொடுத்துள்ளான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறச்சே கலி சாதுதானே. கலியில மானசீக பாபத்துக்கு பலன் கிடையாது, ஆனா மானசீக புண்ணியத்துக்கு பலன் உண்டு. இதை நல்லா கவனிக்கணும் இந்த வாக்கியத்தை. யுகாந்தரங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா கிருத்தயுகம், திரேதாயுகம் அல்லது துவாபர யுகம் கூட மானசீகமா இவனை நம்ம எப்படியாவது கெடுத்துட்டா தேவையில்ல அப்படின்னு மானசீகமா மனசுல பாபத்தை நினைச்சிட்டா கூட அந்த பாபத்துக்கு உண்டான பலன் நமக்கு வந்துடும். மானசீகமா நீ திருடணும்னு நினைச்சிட்டியே, மானசீகமா நீ ஒருத்தன் அழியணும்னு நினைச்சிட்டியே, அதனால அந்த பாபத்துக்கே உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு யுகாந்தரங்கள்ல உண்டு. மானசீக புண்ணியத்துக்கு பலன் கிடையாது. யுகாந்தரங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா மானசீகமா நம்ம இவ்வளவு 1,00,000 ரூபாய் தானம் பண்ணா தேவையில்ல அப்படின்னு நினைச்சா அதுல புண்ணியம் வராது. உனக்கு தானம் பண்ணாதான் வரும், பண்ணாமலே மனசுல நினைச்சிட்டு இருந்தா வராது. ஆனால் கலியிலையோ மாத்தி போடு. வியாச பகவானுடைய கிருப்பை மாத்தி போட்டுட்டார். மாத்தி மானசீக பாபத்துக்கு பலன் கிடையாது, மானசீக புண்ணியத்துக்கே பலன். மானசீகமா நீ திருடிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டா சச்சா வேண்டாம். அப்புறம் நம்மளே நினைப்போம் இது தப்பு, திருடலாம் கூடாது. ஆனா திருடணும்னு நினைச்சிட்டிய மனசுல, பரவாயில்ல போ, ஒழியறது வேண்டாம், பாபம் வேண்டாம், விட்டுடு, எனக்கு கலியாச்சே. அப்படிதான் இருக்கும் கலியில, விட்டுடு. ஆனா மானசீகமா என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தா தேவையில்ல, நான் இவாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கொடுக்க முடியலையே, இவா படுற கஷ்டத்தை பார்க்க முடியலையே, என்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுத்துடலாம்னு தோன்றதே அப்படின்னு நீ நினைச்சாலே அந்த கொடுத்ததனுடைய பலன் உனக்கு வந்துடும். அதனால கலி சாது. ஏன்னா கலியில இப்படி புண்ணியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே அவ்வளவு துர்லபம்.
அப்படி இருக்கிறச்சு நீ புண்ணியம் பண்ணலாம் நினைக்கவாது நினைச்சியேப்பா, அதனாலேயே உனக்கு அந்த புண்ணியம் பண்ணதனுடைய பலனை கொடுத்துடுறேன் அப்படின்னு கலியில இவ்வளவு சுலபமாக்கியாச்சு. அதனால கலி சாதுதானே. எவ்வளவு கோட்டி தபஸ் பண்ணி முனி ஜனங்கள்லாம் கிருத யுகத்துல தியானம் பண்ணி யஜ்ஞம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பகவான் அடைஞ்சாலோ அத்தனையும் ஒரே ஒரு நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கலியில கிடைச்சிடுறதுன்னா அந்த கலியை எவனாவது விடுவானா? எதுனாலுமே நாம சங்கீர்த்தனம் தான். எங்க வேணா போ, ஒரு கால் தேசம் மாறி தேசம் போனாலும் காலம் மாறி காலம் போனாலும் எது வேணா ஆகட்டுமே, கலி தாண்டவமாடும். தாண்டவம்னா தாண்டவம், எங்க பார்த்தாலும் அதர்மம் வந்துடும். ஆனாலும் இந்த நாம சங்கீர்த்தனம் காப்பாத்து. எப்படி நாம சங்கீர்த்தனம் காப்பாத்தும்னா 24 மணி நேரமும் ஜபமாலையை கையில வச்சுட்டு பண்ணணுமோ சுவாமி அப்படின்னு கேட்டா கிடையாது. போயிட்டே இரு. நீ அலுவலகத்துக்கு கிளம்பு, இந்த லோகாயுதத்தை கடந்துதான் போய் ஆகணும். அப்படி போயிட்டே இருக்கிறச்சே திடீர்னு கல்லு தடிக்கிட்டு ஐயோன்னு சொல்லாதே, கிருஷ்ணான்னு சொல்லு, முடிஞ்சிடுத்து. அவ்வளவுதான் நாம சங்கீர்த்தனம். கலியில அவ்வளவுதான்ப்பா சாத்தியம். அந்த ஒரு தரம் கிருஷ்ணா சொன்னதுக்கே அன்னைக்கு ஒரு நாள் கல்லு தடிக்கி தெரியாம கிருஷ்ணான்னு சொல்லிட்டானே, அதனால இவனை நம்ம ஆட்கொள்ளணுமே அப்படின்னு விஷயத்துல அந்த கிருஷ்ணன் ஓடி வந்துருவான். அந்த அளவுக்கு கலியில சுலபமாமே. அந்த கலியை விடலாமோ? உடனே ரிஷிகள்லாம் ஒருத்தர் பார்த்துட்டார்கள். பிரம்மலோகம் போடுமா போயே ஆகணுமா? வேண்டாம், நான் போல. ஒரு ரிஷி சொல்ற, நான் போகவே மாட்டேன், பிரம்மலோகமாவது இங்கே இருக்கேன், நான் ஏன் பிரம்மலோகம் போக மாட்டேன் அப்படின்னு விட்டார். மற்ற ரிஷிகள்லாமும் செஞ்சுட்டார். எப்போ நீங்களே இதை சொல்லிட்டேளோ, இந்த கலியை கண்டு நம்மளே பயந்துட்டா அப்புறம் எப்படி? அதனால எல்லாரும் இங்கே ஆசிரமத்தை போடுங்கள். அந்த ஹிமாச்சலத்திலேயே பத்ரிகாசிரம சமீபத்திலேயே இன்னைக்கும் ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமமும் அங்க இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம சாமான்யமா நம்ம போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டா பாத்திர முடியாது. அதுக்கு உண்டான அதிகாரிகள் போனா பார்க்கலாம். இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்துல இருந்து நமக்காக நாம சங்கீர்த்தனத்தை அந்த ரிஷிகள் ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த கலியில கொஞ்சம் ஏகதேசமாவது தர்மம் இருக்கணுமே, அதுக்கு காரணம் இந்த ரிஷிகள். ஆரம்பிச்சாச்சு. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி கீர்த்தனேபி கிருதாதராஹ த்வீபாந்தரேஷு சர்வத்ர பவிஷ்யந்தி ஹி வைஷ்ணவாஹ. த்வீபாந்தரேஷு சர்வத்ர, த்வீபாந்தரம் தாண்டி போனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கதி. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி கீர்த்தனேபி கிருதாதரஹ. அவ்வளவு கிருபை இல்லையா வியாச பகவானுக்கு? அதனாலதான் இன்னும் மேற்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கணும். த்வீபே த்வீபே ச சர்வத்ர தேசே தேசே ததா நிருணாம் ஹிருதயே ஹிருதயே நிருணாம் கிருஷ்ண பக்தி பவிஷ்யதி. த்வீபே த்வீபே ச சர்வத்ர. எந்த த்வீபம்? எல்லா த்வீபமும் பார்த்தா ஏகப்பட்ட த்வீபங்கள், தேசங்கள். இந்த தேசம் அந்த தேசம், வங்கம் கலிங்கம்னு முன்னாடி பாரத தேசத்துக்குள்ள சொன்னோம். இப்ப எல்லா தேசத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். அமெரிக்கா, மலேசியா, ஆஸ்திரியான்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். த்வீபே த்வீபே ச சர்வத்ர தேசே தேசே ததா நிருணாம் ஹிருதயே ஹிருதயே நிருணாம். ஹிருதயம் ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் கிருஷ்ண பக்தி பவிஷ்யதி. கிருஷ்ண பக்தி நிலை கொண்டு இருக்கும். வாக்கியம் இது சாமானியம் இல்ல. கலௌ பக்தி பக்தியா கிருஷ்ண பரஸ்திதः தஸ்மாத் சர்வத்ர லோகேஸ்மின் பக்தி மார்க்கம் பிரகாஷயேத். பக்தி மார்க்கம் பிரகாஷயேத். பக்தியை நோக்கி கலி நகர போறது. த்வீபமா கிருஷ்ண பக்தி பரவ போறது. தேசம் தேசமா கிருஷ்ண பக்தி பரவ போறது. ஹிருதயத்திலையும் கிருஷ்ண பக்தி பரவ போறது. கலௌ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதः. எங்க பார்த்தாலும் கிருஷ்ண பக்தி பரவ போறது. அத்தகைய கலியில அத்தனை பேரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி குதிக்க போறார்கள். இந்த கலி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு வியாச பகவான் கேட்டதும் வேணும்.
கலிசாது 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 அப்படின்னு அத்தனை ரிஷிகளும் சேர்ந்து நிர்ணயம் பண்ணார்கள். இந்த கலியில இந்த கிருஷ்ண பக்தி இவ்வளவு ஊற போறதாகில் இந்த கலியை நாங்க ஏன் விடுறோம், அதனால நாங்களும் இங்க தான் இருப்போம் அப்படின்னு ரிஷிகள் எல்லாரும் பத்ரிகாசிரமத்திலேயே வாசம் பண்றோம் அப்படின்னு பத்ரியை நோக்கி புறப்பட்டுட்டார்கள். மேற்கொண்டு கங்கா தீரத்துல வியாச பகவான் தன்னுடைய அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிட்டு மேற்கொண்ட அந்த ரிஷிகள் கிட்டலாம், நீங்கள் பத்ரிகாசிரமம் போய் ஆசிரமத்தை அமைச்சுண்டு இந்த கலி இருக்கிற வரைக்கும் நாம சங்கீர்த்தனம் சதா பண்ணிண்டே இருங்கள், என்னுடைய அவதார காரியம் பூர்த்தியாச்சு. லோகத்துல வியாசாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சோம், இப்ப வியாசாவதாரத்தினுடைய பூர்த்தியோட மகாபாரதம் முடியறது. லோகத்துல சாமானிய தர்மங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதம் பண்ணேன், பாகவத தர்மம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாகவதம் பண்ணேன், வைதீக தர்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேதத்தை விபாகம் பண்ணேன், முமுட்சுக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிரம்மசூத்திரங்கள் பண்ணிட்டேன். என்னால் ஆன முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டேன். இனி இந்த கலியில ஜனங்கள் கரையேறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லி முடிச்சு அவதார காரியம் இனி பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு வியாச பகவான் சொன்னதும், அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்தா அப்படின்னா நீங்களும் கிருஷ்ணனை போல அந்தர்தானம் ஆயிட போறீங்களா அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்ல, அது எப்படி அந்தர்தானம் ஆயிடுவேன், வியாச பகவானுக்கு கிருபை என்ன கிருபையா இருந்தாலும் வியாச பகவானுடைய கிருபைக்கு ஈடு கிடையாது. அத்தகைய கிருபை அத்தகைய கருணை சொல்றார் பகவான். நீங்க உங்க எல்லாரையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள்னு சொல்லி பத்ரிகாசிரமம் அனுப்பிட்டு நான் மட்டும் கிளம்பி அந்தர்தானமாயி வைகுண்டத்துக்கே போயிடுவேனோ, நானும் பத்ரிகாசிரமத்துல போய் உட்காந்து உங்களை போல நானும் தபஸ் பண்றேன், நாம சங்கீர்த்தனம் பண்றேன். என்னுடைய பாரத தேசத்துல இன்னமும் இந்த லோகத்துல என்ன பிரச்சனை வேணா வரட்டுமே, ஆனால் கிருஷ்ண பக்தி நிலைக்கும். அதை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் இங்கேயே தான் இருக்க போறேன், இன்னும் சமஸ்த காலங்கள் இருக்க போறேன், கலி முடியற வரைக்கும் நான் இருப்பேன், கலியை ஜெயிக்க விட மாட்டேன், என்ன வேணா நடக்கட்டுமே என் கிருஷ்ண பக்தி இருக்கும், அது இல்லாம நான் கலியை ஜெயிக்க விட மாட்டேன், அதுக்காக நாம சங்கீர்த்தனம் உங்க கூட சேர்ந்து நானும் செய்யறேன் அப்படின்னு வியாச பகவான் புறப்படுறார். நேர ஹரித்வாரம் கடந்து போறார். ஹரித்வாரம், ரிஷிகேஷம் இதெல்லாம் இப்பவும் இருக்கு, தேவப்பிரயாகை இதெல்லாம் கடந்து நடந்து 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 போனா பத்ரிகாசிரமம் வரைக்கும் போயிட்டாரு. எங்க பார்த்தாலும் ஒரே பனி மழை கொட்டுறதாம். அந்த இடத்துல அலகானந்தா வியாச பகவானை பார்த்ததும் துள்ளி குதிச்சு ஓடி வராள். அந்த அலகானந்தாவை ஒரு அரவணைத்து கொண்டே வியாச பகவான் போறார். பத்ரிகாசிரமத்தை நரநாராயண மூர்த்திகள் நம்மளுடைய சமகாலம் தான். நரநாராயண மூர்த்திகள் இன்னமும் இருக்கா, நம்ம சமகாலம் தான் பத்ரிகா. அதுக்குண்டான அதிகாரிகள் போனா பார்க்கலாம், அதுவும் அதேதான். நரநாராயண மூர்த்தியை தரிசனம் பண்ண உடனே சேவிக்கிறாராம் வியாச பகவான் நரநாராயணர்களை. இதே நரன்தான் இங்க அர்ஜுனனாக வந்தது, இதே நாராயணன் தான் கிருஷ்ணனாக வந்தது. அதை பார்த்ததும் புலகாங்கிதமானார். கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் முட்டதும் உடனே நாராயணன், அந்த நரநாராயணர்கள்ல நாராயணன் பிரத்யக்ஷமாகி வியாச பகவானை பார்த்து, நானேதான் நீங்கள், நீங்களேதான் நான், உங்களுக்கு ஸ்வாகதம், நீங்கள் வரணும், இனி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எப்படி நான் இங்க இருந்து நரநாராயணர்களா நாங்கள் இங்க இருந்து தபஸ் பண்றோமோ உங்களுக்கு ஸ்வாகதம், நீங்களும் எங்களோடு வந்து இங்கேயே இனி இருக்கணும். ஸ்வாகதம் தே முனி சிரேஷ்டா த்வமேவாஹமஹம் பவான், த்வமேவாஹமஹம் பவான், நானே நீங்கள், நீங்களே நான், உங்களுக்கு ஸ்வாகதம். இனி இந்த லோகம் உள்ள வரைக்கும் நானும் நீங்களும் இங்கேயே இருந்து நம்ம பக்தியை நிலைநாட்டணும் இந்த கலியில அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே நரநாராயணர்களோடவே வியாச பகவானும் அப்படியே அங்க பத்மாசனத்துல உட்காந்து இன்னைக்கும் வியாச பகவான் அங்க நமக்காகவே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வியாச பகவானுடைய கிருபை இருந்தால்தான் மகாபாரதம் கேட்கவே முடியும், பாகவதம் கேட்கவே முடியும், ஒரு ஸ்லோகமாவது அனுசந்தானம் பண்ணவே முடியும். அது அவருடைய கிருபையினாலதான், அவருடைய அவ்வளவு கிருபை. இப்ப இந்த பாரத பிரவச்சனம் இங்க பூர்த்தி ஆறுது. இதோட வியாச பகவானுடைய அவதார காரியம் முடிஞ்சு நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காகவே பத்ரிகாசிரமத்துல இன்னமும் காத்துன்னு இருக்கார். பாரதத்தினுடைய பலஸ்ருதி ரொம்ப முக்கியமானது. இத்தனை நாள் மகாபாரதம் கேட்டதனுடைய பலஸ்ருதி
पाराशर्यवचः सरोचममलं गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितम् यत्र विष्णुकथा दिव्याः श्रुत्यश्च सनातनाः तत् क्षोतव्यं मनुष्येन பரம் பதமி ஹேச்சதா. பராசரருடைய புத்திரனாக தோன்றின வியாச பகவானால அனுகிரகிக்கப்பட்ட இந்த மகாபாரதத்தை எத்திர விஷ்ணு கதா திவ்யாக, இந்த விஷ்ணு கதை தானே மகாபாரதம் பூரா, ஏன்னா விஷ்ணுவாலேயே எழுதப்பட்ட ஒரு விஷ்ணு கதை, திவ்யமான விஷ்ணு கதை. ஸ்ருதயஸ்ச சனாதனஹா, இது எப்போதும் இந்த மகாபாரதத்தை எப்போதும் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். தக்ஷோதவ்யம் மனுஷ்யேன பரம் பதமிஹேச்சதா, பரமபதம் போகணுங்கிற இச்சை இருக்கிறவர்கள் இந்த மகாபாரதத்தை நித்தியம் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இது பலஸ்ருதியில முதல் ஸ்லோகம் வருது. அடுத்ததாக தர்மசாஸ்திரமிதம் புண்ணியம் அர்த்தசாஸ்திரமிதம் பரம் மோக்ஷசாஸ்திரமிதம் புரோக்தம் வியாசேனாமித புத்தினா தர்மசாஸ்திரமிதம் புண்ணியம். தர்மசாஸ்திரம் பூரா படிச்சதனுடைய புண்ணியம் மகாபாரதத்தை சிரவணம் பண்ணாலேயே வந்துடும். அர்த்தசாஸ்திரமிதம் அர்த்தசாஸ்திரம் பூரா படிச்சதனுடைய பலன் வந்துடும். மோக்ஷசாஸ்திரமிதம் புரோக்தம், மோக்ஷ சாஸ்திரம்னு என்னென்ன இருக்கோ அது எல்லாம் படிச்சதனுடைய பலன் இந்த வியாசர் அனுகிரகிக்கப்பட்ட மகாபாரதத்தை கேட்டாலேயே வந்துடும். வியாசே நாமித புத்தினா பாரதம் சர்வசாஸ்திராணாம் உத்தமம் பரதர்ஷபா சம்பிரத்யாக்ஷதே சேதம் ததா ஸ்ரோஷ்யந்தி சாபரே. வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா. மகாபாரத வியாசாவதாரம் ஆனவுடனே ஜனமேஜயன் பரீட்சித்தினுடைய பிள்ளை, அவன் தன்னுடைய தகப்பனார் ஏன் காலகதி அடைஞ்சார்னு கேட்டு அதுலேருந்து சர்ப்பயாகம் பண்ணி அங்க ஆரம்பிச்சது வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மகாபாரத கதை. அந்த வைஷம்பாயனர் இந்த பலஸ்ருதிய ஜனமேஜயனுக்கு சொல்றார், பாரதம் சர்வசாஸ்திரானாம் தமம் பரதர்ஷபா. பரதர்ஷபா நீங்க கூப்பிடுறது ஜனமேஜயன். இந்த ஜனமேஜயன் தானே இப்ப பரத வம்சத்துல வந்தவன். ஜனமேஜயன் யாகத்திலேருந்து ஆரம்பிச்ச மகாபாரதம் பரீட்சித் பட்டாபிஷேகத்தோட அங்க முடியுது. பாண்டவர்கள் ஸ்வர்காரோகணம் இல்லையா. இதுவும் அதுவும் எடுத்து பார்த்தா அப்படி மேட்ச் ஆறுது. பாரதம் தான் சர்வசாஸ்திரம், இதுல சொல்லப்படாத சாஸ்திரமே கிடையாது ஜனமேஜயா. அதனால பாரதத்தை தெரிஞ்சின்றாலேயே போறோம், நமக்கு சர்வமும் தெரிஞ்சின்றாதனுடைய பலன் வந்துடும். குரு நாம் பிரதிதம் வம்சம் கீர்த்தயன் சததம் சுச்சிஹி வம்சமாப்னோதி விபுலம் லோகே பூஜ்யதமோ பவேத். நம்மளுடைய பித்ருக்கள்லாம் ஒரு கால் கரையேறாம இருந்தா அவர்கள்லாம் கூட கரையேறிடுவா. நமக்கு வம்சமே விருத்தி ஆகும். நம்ம வம்ச விருத்திக்கு நமக்கு பிற்காலத்துல நம்மளுடைய வாரிசு சந்ததிகள்லாம் நமக்கு நல்லபடியா கரையேத்துறதுக்கு நமக்கு உதவியாக இந்த பாரதம் இருக்கும். ஸ்ருணோதி ஸ்ராவயே சாபி வாபி சததம் சைவயோ நரஹ சர்வ பாப விநிர்முக்தோ வைஷ்ணவ பதமாப்னுயாத் சர்வ பாப விநிர்முக்தஹ. நம்ம என்னென்ன பாபங்கள் இதுவரைக்கும் பண்ணோமோ அத்தனை பாபத்துக்கும் விமோச்சனம் இந்த மகாபாரதத்தை கேட்டாலேயே உண்டு. பித்ருன் உத்தாரணே சர்வான் அநேகாதச முத்பவான் ஆத்மானம் சசுதம் சைவ ஸ்திரியம் ச பரதர்ஷபா பித்ருன் உத்தாரதே சர்வான். நம்மளுடைய பித்ருக்கள்லாம் யார் யாரெல்லாம் கரையேறாம அலைஞ்சின்னு இருக்கார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் உத்தாரணம் பண்ணிடும் ஒரே ஒருவன் மகாபாரதத்தை அந்த வம்சத்துல கேட்டாலேயே. அந்த வம்சத்துல ஒருத்தர் உட்காந்து கேட்டா
அது அவருக்கு மட்டும் இந்த பலன்லாம் கிடையாது. அவர்கள் பித்ருக்கள், பிற்காலத்துல வரக்கூடிய சந்ததிகள், அவருடைய ஆம்படையா எல்லாருக்கும் அது வந்துடும். இங்க முக்கியமா சொல்லியிருக்கு, ஆத்மானம் சசுதம் சைவ ஸ்திரியம் ச பரதர்ஷபா. ஸ்திரீகளுக்கு முக்கியமா பலன் உடனே வந்துடும். அதனால ஸ்திரியம் ச பரதர்ஷபா ஷரீரேண கிருதம் பாபம் வாசா ச மனசைவ ச சர்வம் சந்த்யதி க்ஷிப்ரம் ய இதம் ஸ்ருணுயான் நரஹ. ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே ஸ்ருணுயான் நரஹ, ஸ்ருணுன்னு சொல்றதுதான் ஒரு ஆச்சரியம். கேட்டாலேயே பூர்ணமா உட்காந்து லட்சம் கிரந்தம் படிக்கணும்பா அப்பதான் இந்த பலன்லாம் அப்படின்னு சொல்லாம ஸ்ருணுனா கேட்டாலேயே இந்த பலன்லாம் உண்டு. அது என்னன்னா ஷரீரேண கிருதம், இது வரைக்கும் நம்ம சரீரத்தினால பண்ண பாபம், வாசா ச மனசைவ ச, வாக்குனால பண்ண பாபம், மனசுனால பண்ண பாபம் எல்லாமே க்ஷிப்ரம் யஇதம். க்ஷிப்ரம்னா சீக்கிரமா போயிடும். பாரதத்தை கேட்டாலேயே சீக்கிரமா போயிடும். இதம் ஹி வேதைஹி சமிதம் பவித்ரமபி சோத்தமம் ஸ்ராவ்யம் ஸ்ருதி சுகம் சைவ பாவனம் ஷீலவர்தனம் யஇதம் பாரதம் ராஜன் வாசகாய பிரயச்சதி தேன சர்வா மஹி தத்தா பவேத் சாகர மேகலா. அஷ்டாதச புராணானி தர்மசாஸ்திராணி சர்வஷः வேதாः சாங்ஸ்ததைகத்ர பாரதம் சைகதஸ்திதம். இதுல ஒரு முக்கியமான வாக்கியம் என்ன கவனிக்கணும், அதாவது பாரதத்தை கேட்கிறவர்கள் குதர்க்கங்களுக்கு இடம் கொடுக்காம, என்ன இருந்தாலும் கிருஷ்ணன் குருக்ஷேத்திர யுத்தத்துல பண்ணது தப்பு தானே, இது எத்தனை நாள் ஆனாலும் இது போகாது. ஸோ இந்த மாதிரி குதர்க்கங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பாரதத்தை உள்ளபடி அப்படியே நம்பி அந்த பாரதத்தை எவன் ஏத்துக்கிறானோ அவனுக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் நீங்கும். ஏன்னா எப்போ நம்மளுடைய மனசுல இருக்க குதர்க்கங்கள் நீங்கிடுத்தோ அப்போ உடம்புல இருக்க வியாதியும் தன்னால நீங்க வேண்டித்தான். இது ஒரு பலஸ்ருதி. அஷ்டாதச புராணான வியாச பகவான் பண்ண 18 புராணங்கள், அஷ்டாதச புராணானி தர்மசாஸ்திராணி சர்வஷா. தர்மசாஸ்திரம் என்னென்ன பண்ணிருக்காரோ அத்தனை வியாச பகவான் பண்ண எல்லா கிரந்தத்தினுடைய பலனுமே மகாபாரதத்தை கேட்டாலேயே வந்துடும். இந்த மாதிரி பலஸ்ருதிகள் சொல்லி முக்கியமான பலஸ்ருதி, பாரதம் ஸ்ருணுயன் நித்யம் பாரதம் பரிகீர்த்தயேத் பாரதம் பவனே யஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயக. எந்தெந்த குடும்பத்துல பாரதம் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் ஜெயம். தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயக. அதுவும் எப்படி, பாரதம் ஸ்ருணுயன் நித்யம் பாரதத்தை கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. பாரதம் பரிகீர்த்தயே, நித்தியம் பாரதத்துல ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு குடும்பம் அப்படி இருந்தா, கோட்டில ஒரு குடும்பம், பாரதம் பவனே யஸ்ய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெயக, அந்த குடும்பத்துக்கு எல்லாமே மங்களம் தான் உண்டாகும். பாரதத்தை கிரகத்துல வச்சுக்கலாமா, இல்ல பாரதத்தை படிக்கலாமா, ஸ்லோகம் ஏதாவது படிக்கலாமா, பாரதத்தை படிச்சுட்டா ஆமே போர்க்களம் ஆயிடுமே அப்படின்னு என்னென்ன வேண்டாத வம்புகள் வந்ததோ அது அத்தனைக்கும் ஒரு பதிலாக இந்த பலஸ்ருதி அமையிறது. ஸ்ருணுவன் நித்தியம் கேட்கணும், நித்தியம் பரிகீர்த்தையே, நித்தியம் படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கு. பாரதத்துல பிரத்யேகமா சொல்லியிருக்கு. இது ஜனமேஜயனுக்கு சொன்னதுனால நித்தியம் படிப்பா, நித்தியம் கேளுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம இந்த கலியில பாரதம் பண்ணதனுடைய பலன், ஒரு தடவை பாரதம் கேட்டாலேயே இந்த எல்லா பலனும் வந்துடுறது அப்படின்னு சொல்லப்படுறது. வேதே ராமாயணே புண்ணியே பாரதே பரதர்ஷபா ஆதௌ சாந்தே மத்தியே ச ஹரி சர்வத்ர கீயதே. எதை வேணாலும் எடுத்துக்கோ, வேதம் ராமாயணமோ இல்ல பாரதமோ எல்லா இடத்துலயும் ஹரி சர்வத்ர கீயதே, ஹரியினுடைய பெருமையே சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட பாரதத்தை பாரத ஸ்ரவணே ராஜன் பாரணே சன்று போத்தமா. மகாபாரதத்தை பாராயணம் பண்ணலாமா? பண்ணா நம்ம பாத்துல சண்டை வந்துடாதா? பாரணே சன்று போத்தமா நித்திய
நித்தியம் பாராயணம் பண்ணு அப்படின்னு பலஸ்ருதியில வந்திருக்கு. பாரத ஸ்ரவணே ராஜன், ஸ்ரவணே ராஜன், பாரதத்தை நித்தியம் கேளுங்கள். பாரணே சன்று போத்தமா சதா யத்னவதா பாவ்யம் ஸ்ரேயஸ்தோ பரமிச்சதா. சதா நித்தியம் எப்போதும் பாரதத்தை ஸ்மரிச்சுட்டே இருங்கள். கடைசி ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பலஸ்ருதியினுடைய கடைசி ஸ்லோகம். பாரதம் பரமம் புண்ணியம் பாரதே விவிதாஹ கதா பாரதம் சேவ்யதே தெய்வைஹி பாரதம் பரமம் பதம் பாரதம் பரமம் பதம் பாரதம் பரமம் பதம். பரமபத பிராப்தி. இந்த பாரதத்தை பிரவச்சனத்தை கேட்டாலேயே, அதாவது கேட்டாலேயே வந்துடும், படிச்சாதான் வருங்கிறது இல்லாம கேட்டாலேயே. பாரதம் பரமம் புண்ணியம் பாரதே விவிதாஹ கதா பாரதம் சேவ்யதே தெய்வைஹி பாரதம் பரமம் பதம் பரமம் பதம். பரமபத பிராப்தியே பாரதத்தினால அப்படின்னு வியாசாச்சாரியால் அவ்வளவு கிருபை பண்ணி எழுதி முடிச்சிட்டார். இத்தனை நாளா நாமும் அனுபவிச்சோம். எனக்கு ஒரு பெரிய சத்சங்கம் இது. இந்த மகாபாரத கதையை பூரா உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து அனுபவிச்சது. இந்த மகாபாரத பிரவச்சனத்தை, இத்தனை நாட்கள் பண்ண இந்த பிரவச்சனத்தை அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருவடிக்கும், அடியனுடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய திருவடிக்கும், என்னுடைய குல தெய்வம் திருவேங்கடமுடியானுடைய திருவடியில அர்ப்பணிக்கிறேன். இந்த மகாபாரத பிரவச்சனத்துடைய பலன் அத்தனையும் அவர்களுடைய திருவடிக்கே அர்ப்பணிக்கிறேன். வியாச பகவானுடைய கிருபைக்கு ஈடே இல்லை. அவர் பண்ண மகாபாரதத்தினாலதான் ஒரு கால் நம்மளுடைய கிரகங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது இந்த மகாபாரதத்தினால நிச்சயமா தீர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த மகாபாரதம். அத்தகைய ஜகத்குருவான வியாச பகவான் திருவடிக்கு என்னையே, என்னுடைய சிரசையே அர்ப்பணிச்சு இந்த மகாபாரத பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். வேத வேதாந்த கோஷேன ஷமிதாகில சம்சயம் ஞான மோக்ஷ பிரதாதாரம் வியாசம் வந்தே ஜகத்குரும் வியாசம் வந்தே ஜகத்குரும் வியாசம் வந்தே ஜகத்குரும் வியாசம் வந்தே ஜகத்குரும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அடியே.